கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு மிகுந்த ஆசீர்வாதமான ஒரு நாளாக இருக்கட்டும். நீதிமொழிகள் 10:24 இப்படியாக சொல்கிறது, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி. ஆமே, நிறைய நேரங்கள்ல நம்ம யார்கிட்ட கேட்டு பாருங்களேன், நீதிமானா நீங்கன்னு சொல்லி கேளுங்க, அவங்க உடனே சொல்லுவாங்க, ஐயோ நாளா பெரிய நீதிமான் இல்லைங்க. ஆமீன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, கிறிஸ்துவின் ரத்தத்தை நிமித்தம் நீங்களும் நானும் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப நீங்களும் நானும் நீதிமான்னா, நீங்களும் நானும் விரும்புகிற காரியத்தை கர்த்தர் நமக்கு என்ன செய்வாரா, தருகிற தேவனா இருக்கிறார். வேதத்துல யாபேஸ் என்கிற ஒரு மனுஷனை குறித்து நம்ம வாசிக்கிறோம். ஆமீன். அவன் ஆண்டவரிடத்துல வேண்டிக் கொண்டான், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும், தீங்கு என்னை துக்கப்படுத்த கூடாதுன்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணாராம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவன் வேண்டிக் கொண்டபடியே அப்படியே செய்தார்னு சொல்லி. ஆமே, இன்னைக்கு நீங்களும் நீதிமான் தாங்க. வேதம் சொல்லுது, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படுமா. ஆமீன். இன்னைக்கு நீங்க விரும்புகிற காரியம், எந்த காரியத்தை நினைத்து நீங்க பாரப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களோ, ஆமீன், இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், நீங்க விரும்புகிற காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். உங்க வேலை ஸ்தலத்துல ஒரு இளைப்பாறுதல் உங்களுக்கு கிடைக்கும். ஆமீன். ஆமீன். ஸ்தோத்திரம். உங்க குடும்பத்துல ஒரு இளைப்பாறுதல், உங்க எல்லா காரியத்திலும் ஒரு இளைப்பாறுதல் இன்னைக்கு தேவன் உங்களுக்கு கட்டளையிட போகிறாரு. நீங்க விரும்புகிற ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறாரு. உங்க பிரச்சனை, துக்கம், பாரம், போராட்டம் எல்லாம் மாற போகுது. தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆகவே கர்த்தருடைய கையில ஒப்பு கொடுங்க, காத்துருங்க, ஜெயத்தை பெறுவீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.